ஹலோ எவ்ரிவன். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு மைண்டில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம், மேக்ஸில் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க, டாபிக்ஸு எல்லாம் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டெய்லி வந்து 2 சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி டே 9. ஸோ இன்றைக்கான சம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஹோம் என்பது IQPI என எழுதப்பட்டால் ஆசிட் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இது ஒரு ரீசனிங் கொஷின் கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஹோம் அப்படின்றது ஹெச்சுக்கு அப்புறம் ஐ வரும். அதுக்கப்புறம் என்ன ஓ இருக்கு, ஓக்கு அப்புறம் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்முக்கு அப்புறம் பி வருது அப்படின்னா அது கூட எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க? 3 ஆட் பண்ணியிருக்காங்க. எம் இருக்குங்களா, NOP அதாச்சும் 3. அதுக்கடுத்து இ இருக்கு, FGHI அதாச்சும் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இது என்ன கான்செப்ட்ன்னு சொல்லிட்டு 1 ஆட் பண்ணியிருக்காங்க, 2 + 3 + 4. அந்த வகையில் நம்ம இது பார்க்கும்போது ஏக்கு அப்புறம் பி வரும், சிக்கு அப்புறம் இ வரும். ஏன் இ வருது? 2 ஆட் பண்ணணும், DE இ வருது. ஐக்கு அப்புறம் 3 ஆட் பண்ணுங்க, டிக்கு அப்புறம் 4 ஆட் பண்ணுங்க. ஐக்கு அப்புறம் 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? எல் வரும். டிக்கு அப்புறம் 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? EFGH. ஸோ 4. ஸோ BELH அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசனிங் கொஷின் ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் கொஞ்சம் மைண்ட் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டைம் வந்து நிறைய வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். மேலும் ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றது தான் கொஸ்டின். இது வந்து நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி இந்த மாடலில் எந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க, இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க போட்டு பாருங்கள் எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகுது அப்படின்றது. ஓகே, வாங்க இது எப்படின்ட்டு பார்ப்போம். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதை நம்ம எப்படி எழுதலாம்? A = 2B அப்படின்ட்டு எழுதலாமா? அடுத்து ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்? A = 3C 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சி என்பவரை காட்டிலும் அப்படின்னும் போது A = 3C. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2 ஏக்கு 2 வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இது 2த்தையும் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? பியை வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 2B = 3C அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா பியினுடைய நம்ம வேல்யூ மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிரும். பியினோட மதிப்பு என்ன வரும்? 3/2. அதை அடிச்சு போட்டால் 1.5 அதாச்சும் 1.5 வரும். ஸோ பி என்பவர் சி என்பவரை காட்டிலும் 1.5 மடங்கு அதிகமாக வேலை செய்வார் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பியினோட வேல்யூ கிடைச்சிருச்சு, ஏனோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமா எழுதலாமா? A/C என்ன வரும்? A = 3 அப்படின்றது வரும். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, A = 3 அப்படின்னு வரும். C = 1 அப்படின்றது வரும். அதே மாதிரி A/Bக்கு என்ன வரும் பாருங்க, ஏவோட வேல்யூ 2 அப்படின்னு போடலாமா? பியோட வேல்யூ 1 போடலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. அடுத்து B/C எப்படி போடலாம் பாருங்க. B/Cயை எப்படி போடலாம்? 1.5ன்னு போடலாமா பியோட வேல்யூ? அப்போ சியோட வேல்யூ என்ன வரும்? 1 வரும். இது எப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இந்த ரேஷியோ எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து நம்ம ரேஷியோ நார்மலாக ரேஷியோ மெத்தட் நம்ம போட்டு கண்டுபிடிப்பில்ல, அந்த மாதிரி ஏபிசி அந்த மாதிரி போட்டு அதனோட ரேஷியோ எடுத்து எழுதிடுறோம். எழுதிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு எங்கே கேப் இருக்கோ அது பக்கத்தில் இருக்க நம்பரை போடுவோம். அந்த மாடலில் வந்து இதை வந்து நம்ம போட போகிறோம். B/A நம்ம எப்படி எழுதலாம்? பியோட வேல்யூ இந்த இருக்கு இல்லையா, 1. ஏவோட வேல்யூ 2 அது எழுதுகிறோம். அதே மாதிரியே A/Cயோட வேல்யூ எழுதுகிறோம், 3:1 அப்படின்னு எழுதிட்டோம். இந்த பக்கம் இருக்க 2, இந்த பக்கம் இருக்க 3 வந்து நம்ம லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அது எப்போவுமே போடுற அந்த மாடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அது தெரியல அப்படின்னா கொஞ்சம் இது புரியாது உங்களுக்கு இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடம் என்னன்னா, நம்ம ரேஷியோவ எடுத்து எழுதிடணும். ஒரு இடம் கேப் வரும் பார்த்தீங்களா? ஒரு டெர்முக்கு கேப் வருதுல்ல, அந்த கேப்ல ஏல இருக்க 2வ எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கணும். அதே மாரி இது இடத்துல கேப் வரும். இத 3 இந்த ஏல இருக்க 3 எடுத்து இப்படி எழுதிக்கணும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து எழுதிக்கிறோம். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எழுதிட்டு இத நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 3 இஸ் 3 வரும். 2 3s ஆர் 6 1 2 இஸ் 2 வரும். இந்த வந்த ஆன்ஸர ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்ன்றது வந்து கிடைச்சிரும். டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த டோட்டல் எத்தன டே வந்து கிடைச்சிரும் 11 கிடைச்சிருச்சா? இப்ப நம்மளுக்கு கான்செப்ட் இப்ப இது கண்டுபிடிச்சது ஓகே. இப்ப தான் நம்ம வந்து கொஸ்டினுக்கே வரோம். இப்ப கடைசில என்ன கேட்டிருக்காங்க? ஏ, பி 2 பேரும் சேர்ந்து 10 நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப ஏபி ஈக்குவல் டூ 10 டேஸ் அப்படின்னா, நம்ம இதிலிருந்தே நம்ம சிய வந்து கண்டுபிடிக்கணும். சி மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, சியோட வேல்யூ ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏபி ஈக்குவல் டூ 10 டேஸ். இதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்டூ 10 போட்டா நம்மளுக்கு மொத்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்னன்னு கிடைச்சிருமா? 6 + 3 × 10 = 90. இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு. அப்ப நம்ம சி மட்டும் எவ்வளோ செஞ்சிருப்பாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டிவைடட் பை சியோட எவ்வளோ கெப்பாசிட்டி? ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்றாரு? 2 வேலை செய்வாரு. அப்போ 90/2. அப்போ அதே வேலைய சி மட்டும் எவ்வளோ நாள்ல முடிக்கிறாரு? 45 நாள்ல வந்து முடிப்பாரு. ஏபி 2 பேரும் சேர்ந்து 90 நாள்ல முடிக்கிற ஒர்க்க, சி மட்டும் 45 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்படின்றது உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்ல வேற ஏதாச்சும் டிஃபரெண்ட்டா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல வந்து தெரிவியுங்கள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல கமெண்ட் சாரி லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.